தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தான் இருக்கிறது. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும்னு திமுகவும், அதாவது ஆண்டாண்டு காலமாக திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை வென்று வாருங்கள் அப்படின்னு எடப்பாடி ஒரு யுக்தியை கையாளுறாரு. அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகளை, சில தொகுதிகளில் திமுக காலூன்றவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய தொகுதிகளை திமுக வசப்படுத்துங்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கோவையில் 10க்கு 10 அடிக்கிறோம், கொங்கு மண்டலத்தில் திமுகவின் கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு ஒரு மாவட்டமாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளையும் அலசி ஆராய்ந்து அந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர், யார் பொறுப்பாளர் அப்படிங்கிற வகையில் ஒரு கிளியர் ஸ்கெட்சை இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒரு 1.5 வருஷமாகவே கிளியர் ஸ்கெட்சை போட்டு ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் விசி சந்திரகுமார் அவர்களை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, நல்லசிவம் அவர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் முகமாக இருந்தார். ஆனால் தற்போது அவர் தாவேகா பக்கம் தாண்டி விட்டதால் அதிமுக வாக்காளர்களே செங்கோட்டையன் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் இந்த முறை திமுக வசம் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த பகுதி கவுண்டர்கள் சமுதாய வாக்குகள் நிறைந்த பகுதி, அவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதே சமயம் நிற்கக்கூடிய 3 கேண்டிடேட். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தான் இருக்கிறது. ஸோ தீவிரமாக ஒரு மண்டலத்தை, அதாவது டெல்டா பகுதிகளை, குறிப்பிட்ட பகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு அதிமுகவும், கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும்னு திமுகவும் தன்வசப்படுத்திடணும். அதாவது ஆண்டாண்டு காலமாக திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதிகளை வென்று வாருங்கள் அப்படின்னு எடப்பாடி ஒரு யுக்தியை கையாளுறாரு. அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகளை, சில தொகுதிகளில் திமுக காலூன்றவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய தொகுதிகளை திமுக வசப்படுத்துங்கள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டளையின் பேரில் ரொம்பவே பம்பரமாக சுழண்டுகிட்டு இருக்காங்க 2 கட்சியினரும். ஸோ இப்போ அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு இந்த தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன, ஏன் அந்த தொகுதிகள் அவர்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சில நேரத்தில் தான் அந்த கொங்கு மண்டலம் நிச்சயமாக அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருக்கிறது அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த முறை அந்த தலையெழுத்தை மாற்றணும். அதற்கு கொங்கு மண்டலத்தில் தீவிரமாக வேலை செய்ய வேண்டும். இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் வென்று தாருங்கள் அப்படின்னு யாருக்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்னா செந்தில் பாலாஜி அவர்களிடம். செந்தில் பாலாஜி கோவையில் 10க்கு 10 அடிக்கிறோம், கொங்கு மண்டலத்தில் திமுகவின் கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு ஒரு மாவட்டமாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளையும் அலசி ஆராய்ந்து அந்த தொகுதிக்கு யார் வேட்பாளர், யார் பொறுப்பாளர் அப்படிங்கிற வகையில் ஒரு கிளியர் ஸ்கெட்சை இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒரு 1.5 வருஷமாகவே கிளியர் ஸ்கெட்சை போட்டு ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய தொகுதியாக இந்த முறை ஸ்டார் தொகுதி, இந்த தொகுதியை யார் வெல்வார் அப்படின்னு உன்னிப்போட பார்க்கக்கூடிய தொகுதியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம். ஏன் கோபிச்செட்டிப்பாளையம் கோபி தொகுதி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கோபியின் முகமாக அங்கே இருப்பவர்னு கூட சொல்லலாம். தற்போது இருக்கிறார் அவர் அரசியலில். செங்கோட்டையன் தவிர்க்க முடியாத சக்தியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்தார். 1980 96 வரைக்கும், பிறகு 2006 26 வரைக்கும் கிட்டத்தட்ட அசைக்க முடியாத சக்தி. ஒரே ஒரு தேர்தலில் தான் தோத்தார். அதற்குடைய காரணம் பின்னணியெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கோபியின் முகமாக இருந்தார். அது முன்பு வரைக்கும். ஏன்னா அவருக்கு அவர் பெயர் மட்டும் பிராண்டு கிடையாது, அந்த இரட்டை இலை சிம்பல் அதிமுகங்கிற கட்சியும் அவர் பின்னாடி இருந்தது. அதனால் அவர் வென்றார். அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக காலூன்றவே முடியவில்லை. 4 நூற்றாண்டு காலமாக காலூன்ற முடியாத அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை இந்த முறை திமுக காலூன்ற முடியும் அப்படிங்கிறதுல செந்தில் பாலாஜி கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் அதை வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. ஸோ அதற்காக தான் அந்த தொகுதியை குறிப்பிட்டிருக்காங்க. விசி சந்திரகுமார் அவர்களை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, நல்லசிவம் அவர்களை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது, ஏன் கோபியை இந்த முறை திமுக தன்வசப்படுத்தும் அப்படிங்கிற டேட்டாவை நான் சொல்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரையும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் முகமாக இருந்தார். ஆனால் தற்போது அவர் தாவேகா பக்கம் தாண்டி விட்டதால் அதிமுக வாக்காளர்களே செங்கோட்டையன் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக, ஏன்னா எடப்பாடி எவ்வளோ விளாசுறாரு நம்ம பார்க்குறோம்ல, அதன் காரணமாக செங்கோட்டையனோட வெற்றி அங்கு பறிக்கப்படும். ஏன்னா அவர் தாவேக்காவுக்கு போயிட்டார். அப்போ அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது, ஏடிஎம்கேவுடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. செங்கோட்டையனுக்காக அந்த வாக்குகள் தாவேக்கா பக்கம் நகருது. ஆனால் திமுகவுடைய ஓட்டு அங்கேயே தான் இருக்குது. அதன் காரணமாக இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த கிரவுண்டில் வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிறையவே இருக்குங்கிறது தான் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிய வந்தது. அதனால தான் கோபிச்செட்டிப்பாளையத்தை குறிப்பாக வென்றாகணும். ஏன்னா நீங்கள் எத்தனை வருஷம் முன்னாடி, நீங்கள் 80 ஆரம்பித்து 96 வரைக்கும் ஒரு 15 வருஷம் விட்டாச்சு. 2006 2026 ஒரு 20 வருஷம் விட்டாச்சு. ஏன் இத்தனை முறை அங்கே காலூன்றம்னா இவர் தான் செங்கோட்டையன் தான் இருந்தார் இல்லையா. ஸோ 96 மட்டும் ஜிபி வெங்கிடு அப்படிங்கிற ஒருத்தரை கலைஞர் அவர்கள், அவர் ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு மளிகை கடை வச்சுருந்தவர் தான், அவரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ 96 ஜிபி வெங்கிடு அவர்கள் முதலையார் சமுதாயத்தை சேர்ந்த அவர் நின்று வெற்றி பெற்றார். செங்கோட்டையனுக்கு எதிராக நின்று வெற்றி பெற்றார்.
அதற்கு பிறகு யாரும் ஜெயிக்கலை, செங்கோட்டையன் தான் இருந்தார். இந்த முறை செங்கோட்டையன் தாவேகா பக்கம் தாண்டியதால், அதிமுக ஓட்டுகள் சிதறுவதால் திமுக தன்னுடைய வாக்குகளை பெற்றாலே கோபிச்செட்டிப்பாளையத்தில் கால் ஊன்ற முடியும் அப்படிங்கிறது தான் டேட்டா. ஸோ இதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிட அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. செந்தில் பாலாஜி இதற்கு சரியான தேர்வாக இருக்கணும் அப்படின்ட்டு நல்லசிவம் அவர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. நல்லசிவம் வந்து ஈரோடைய வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் அவர்களை கேண்டிடேட்டாக போடுறாங்க. நல்லசிவம் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, இன்னும் உத்வேகப்படுத்துறதுக்கு, இன்னும் களத்தில் இன்னும் அனுபவம் அதிகமாக இருக்கிற ஒரு நபரை பொண்ணுமேனு இப்போ இதில் குறிப்பாக விசி சந்திரகுமார் வந்து 2011 எம்எல்ஏவாக இருந்தார், எதிர்க்கட்சி கொறடாவாக இருந்தார். ஸோ இரண்டு மட்டும் இல்லாமல் ஈரோடில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது பொறுப்பாளராக இருந்தனால ஈரோடு மக்களுக்கு பரிச்சயமான முகமாக இருக்கிறதுனால இவர் நிச்சயமாக இந்த வேட்பாளரை ஜெயிக்க வைப்பதற்கு உறுதுணையாக இருப்பார் தான் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவரும் களத்தில் பம்பரமாக சுழன்று வேலை செஞ்சுட்டு இருக்காராம். அவருக்கு எல்லாமே இன்னும் ஒரு அனுபவம் கூடுதலாக இருக்கும்போது நல்லசிவம் அவருடைய வெற்றிக்கு இவர் உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு அவரை பொறுப்பாளராக போட்டு இந்த கிளியர் ஸ்கெட்சை ரொம்ப நீண்ட காலமாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் இந்த முறை திமுக வசம் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னணியில் என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த பகுதி வந்து கவுண்டர்கள் சமுதாய வாக்குகள் நிறைந்த பகுதி, அவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதே சமயம் நிற்கக்கூடிய 3 கேண்டிடேட் நம்ம அதிமுகவையும் சொல்லி ஆகணும். அதிமுக ஓட்டுகள் சிதறினாலும் அதிமுகவுடைய செல்வாக்கு அங்கே இருக்குல்லையே, நம்ம அதையும் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ திமுக சார்பாக நல்லசிவம் நிற்கிறாரு. ஈரோடு மாவட்டத்துடைய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஈரோடு மாவட்டத்தை அதிமுகவை வந்து நம்ம எடப்பாடி அவர்கள் சசி பிரபு அவர் நெருங்கிய ரிலேட்டிவ், அவரிடம் பொறுப்பை கொடுத்துட்டாரு. அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை டிபி பிரபு அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சீட்டை கொடுத்துருக்காரு. அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துடைய ஒன்றிய செயலாளர் இருக்கவர், அவரும் ஒரு புதுமுகம் தான், அவருக்கு சீட்டை கொடுத்துட்டார். அவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால நிற்கிறாரு, அவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இப்போ இங்கே மெஜாரிட்டி ஒரு 75%, 70 to 75% வந்து கவுண்டர் சமுதாய மக்கள் தான், அவர்கள் தான் யார் வெற்றிங்கிறத தீர்மானிப்பாங்க. அதே சமயம் மூவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கும் பொழுது அதர் கேஸ்ட் ஓட்டு தான் இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா இந்த வாக்குகள் சிதறும் பொழுது மற்ற சமுதாயத்தினர் யாரை முடிவு செய்கிறார்களோ, யாருக்கு பரிச்சயமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியை தீர்மானிக்க போகிறாங்க. அங்கே மீதி வந்து ஒரு 25-30% வந்து நாடார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, வேட்டுவ கவுண்டர் இருக்காங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்கள்லாம் இருக்காங்க. இவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. இந்த மற்ற சமுதாய வாக்குகளை கவரும் கட்சி கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதான் டேட்டா. ஸோ இப்போ மற்ற சமுதாய வாக்குகளுக்கு இணக்கமான ஒரு பர்சனாக இருக்கணும், அதோடைய ஒரு அடையாளத்தில் இருக்கணுங்கும்போது தான் விசி சந்திரகுமார் அவர்களை வந்து பொறுப்பாளராக போடுறாங்க. அவர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், மற்ற சமுதாயத்திற்கும் பரிச்சயமானவர். நான் சொன்னது போல் அவர் வந்து ஒருங்கிணைந்த ஈரோடைய பொறுப்பாளராக இருந்தார் இல்லையா, அதனால் நிறைய ஒரு பரிச்சயமான முகமாக இருக்கும்போது மற்ற சமுதாய வாக்குகளை கவர்வதற்கு விசி சந்திரகுமார் ரொம்ப பரிச்சயமானவர் அப்படின்னு தான் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவருமே தன்னுடைய வேட்பாளர் தானே வேட்பாளர் போன்று நினைத்து கிரவுண்டில் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாராம். கிட்டத்தட்ட ஒரு 250-300 பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன். 300க்கு மேற்பட்ட பூத்துகள், 200-300 பூத்துக்கு மேலே நேரடியாக சென்று களத்தில் ஒன்றா பார்க்குறாங்க. ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களை சரி செய்யணும், எந்த மனக்கசப்பு இருந்தாலும் அதை சரி செய்து நாம் இந்த தேர்தலில் நல்லசிவம் அவர்கள் ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு முழு வீச்சில் வேலை செய்கிறாங்களாம். அனைத்து குறைகளையும் கேட்டு சரி செய்கிறாங்களாம். செந்தில் பாலாஜி அவரிடம் அவர்கள் வாக்குறுதியும் கொடுத்தது வந்து, இந்த தொகுதி இந்த முறை நாங்கள் வென்று உங்களிடம் கொடுக்குறோம், நீங்கள் ஸ்டாலின் அவர்களிடம் இந்த தொகுதியை சமர்ப்பிப்பீங்க வெற்றி, அதற்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பாளர் விசி சந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நல்லசிவம் அவர்களுமே ஒரு பரிச்சயமான முகம், ஏன்னா வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவர் தேர்தலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாமே தவிர களத்தில் ரொம்ப பரிச்சயமான முகம் தான். இப்போ தேர்தலுக்கு புதிதாக இருக்கும்போது களத்தில் பரிச்சயமானவராக இருக்கார். அவரோட பக்கபலமாக முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் சேரும்பொழுது வந்து இருவரும் சேர்ந்து அந்த தொகுதியை எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கிறதுல களத்தில் இருக்கவர்களுமே ரொம்ப உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. இப்போ அதர் கம்யூனிட்டி ஓட், அதாவது அதர் கேஸ்ட் ஓட்டாக இருக்கக்கூடிய முதலியார், நாடார், இவங்க வேட்டுவ கவுண்டர், முஸ்லீம்கள், இவங்க வாக்குகளை வாங்கிவிட்டால் திமுக வெற்றி பெறுமுங்கும்போது தான் பொறுப்பாளராக விசி சந்திரகுமார் அவர்களை போடுறாங்க. அவர் மற்ற சமுதாய வாக்குகளை எளிதாக கவரக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தொகுதிக்கு பரிச்சயமான நபராக இருக்கிறாங்க இல்லையா, அதனால் இருக்கிறாங்க. இப்போ அதே சமயம் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்களையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் 3 கேண்டிடேட்டுமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நல்லசிவமாக இருக்கட்டும், விபி பிரபுவாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும். ஸோ அந்த வாக்குகள் சிதறும் பொழுது அதர் கேஸ்ட் ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அதை கவர்வதற்காக விசி சந்திரகுமார் வந்து பொறுப்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சேர்ந்து தான் கோபிச்செட்டிப்பாளையத்தை வென்று தருகிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரிடம் சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலினிடம் உறுதி கொடுத்துருக்கிறாராம். சமீபத்தில் கூட சபரீசன் அவர்கள் வந்திருக்கிறாரு. வந்து சபரீசன் அவர்கள், அப்புறம் செந்தில் பாலாஜி, விசி சந்திரகுமார் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், நல்லசிவம் கேண்டிடேட், இவர்கள் மட்டுமல்ல ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அவர்கள் பேசி முடிச்சுட்டு தொண்டர்களிடமே உற்சாகமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, களத்தில்
செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள், முழு வீச்சில் நம்ம பயணம் செய்யணும். கோபிச்செட்டிப்பாளையத்தின் வரலாற்றை நம்ம மாற்றி எழுதணும் இந்த முறை. அதற்கு என்னவோ அதை பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. களத்தில் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், களமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து துரோகம் செய்து அதிமுகவிலிருந்து வெளியே போயிட்டாருங்கும் போது அதிமுகவுடைய பிம்பமாக இருந்த செங்கோட்டையன் முகம் உடைந்து விட்டது, அவருடைய வாக்குகள் சிதறிவிட்டது. நம்முடைய வாக்குகள் இங்கே அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த குறையும் கிடையாது. ஸோ இந்த முறை நாம் வெல்ல போவது உறுதி அப்படிங்கிற அந்த உறுதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. செந்தில் பாலாஜியோட வழிகாட்டுதல் படி இந்த தொகுதியை வென்று ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. ஏன் கோபிச்செட்டிப்பாளையத்தை பற்றி இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, சமீபத்தில் ஈரோடு, காங்கேயம், மொடக்குறிச்சி, பல்லடம், சூடு இது போன்ற ஒரு 6-7 தொகுதிகளுக்கு நம்ம போனோம். நிறைய தொகுதிகளில் ஒரு க்ளீன் ஸ்வீப் தான் இருக்க போகுது, ஒன் சைடடாக இருக்க போகுதுங்கிறது தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன் முகம், இது மாதிரி பல தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு 10-15 தொகுதி இருக்குது, அசைக்க முடியாத தொகுதிகளாக இருக்கும். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 35 வருஷம் ஒருத்தர் எம்எல்ஏ அப்படின்னா நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகும் இல்லையா. தனிநபராக இருந்தவருடைய சாம்ராஜ்யம் அவரால் வீழ்த்தப்படுது, அந்த இடத்தை திமுக தன்வசப்படுத்தும். ஸோ கொங்கு மண்டலத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக கால் ஒன்றும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பிளானை 1.5 வருஷமாக பண்ணாங்க. அது எக்ஸிக்யூஷனும் சரியாக நடந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டில் அது வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கோபிச்செட்டிப்பாளையம் மாதிரி இங்கே பல தொகுதிகள் இருக்கிறது. ஸோ அந்த தொகுதிகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். கோபியில் நான் சொன்ன விஷயங்கள் தான் கிரவுண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க.